ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 22nd வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை விட பேபி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதோட அம்மாவான நீங்கள் உங்கள் உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீக்கில் ப்ரெக்னன்சி லேடிஸ் நீங்கள் எந்தெந்த ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வீக்லேருந்து ஒவ்வொரு வீக்காக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், பேபி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வேணால் நான் ப்ளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணி போடுறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு 22 வீக்ஸ் ஆகுது, அதாவது மந்த் வைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 months ஆகுது. இப்போது பேபி க்ரோத் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேபி வந்து ஒரு சின்ன பப்பாயா சைஸில் இருப்பாங்க. வெயிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/2 கிலோவுக்கு கம்மி, அதாவது 0.5 kg கம்மி. கிராமில் அப்படின்னு சொல்லணும்னா 430 grams இருப்பாங்க. இன்ச்சில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 to 10.9 inches இருப்பாங்க. 1 அடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் லென்த்தில் பார்த்திங்கன்னா. அப்புறம் பர் மினிட்டுக்கு அவங்க ஹார்ட் பீட் எவ்வளோ துடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 145 to 165 துடிக்கும். ஒரு வெள்ளரிக்காய் சைஸ் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பேபி வந்து கரெக்டான ஆர்டரில் தான் வளர்ந்துட்டுருக்காங்க இந்த வீக்லலாம். பேபியோட டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த வீக்கில் பேபிக்கு சென்சஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். அதாவது பார்வை, அப்புறம் கேட்குற திறன், வாய், அதெல்லாமே நல்லா வளர்ந்துருக்கும். பேபிக்கு நம்ம பேசுகிறதெல்லாம் நல்லாவே கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். போன வீக் பார்த்திங்கன்னா அம்மா பேசுகிறதெல்லாம் நல்லா கேட்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த வீக் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா கூட யார் யாரெல்லாம் பேசுகிறாங்க அதிகமாக அப்படிங்கிறது நல்லாவே கேட்கும். இப்போ நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம கூட அடிக்கடி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் கூட பேபி வந்து ரெகனைஸ் பண்ணி வச்சுக்கோம். பேபி வந்து இந்த வீக்கில் வந்து ஹியூமன் ஸ்ட்ரக்சரில் வந்திருப்பாங்க. அதாவது ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருப்பாங்க, ஆனால் ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. பேபி ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீக்கில். பேபி வந்து இந்த வீக்கில் எவ்வளோ மணி நேரம் தூங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 18 hours வந்து நல்லா தூங்குவாங்க. அதனால் உங்களுக்கு பேபி மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அப்படி பேபி மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனால் ஏதாவது சாப்பிட்டு பாருங்கள். இல்லைன்னா லைட்டாக வெதுன்னு ஹாட் வாட்டர் குடிங்க. அப்படி இல்லைன்னா பால் வந்து கொஞ்சம் வெதுன்னு குடிச்சு பாருங்கள். பேபி மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நம்ம குடிக்கிறத வந்து பேபிக்கு வந்து அமினாட்டிக் ஃப்ளூயிட் வழியாக போய் நம்ம குடிக்கிறது வந்து அந்த டேஸ்ட் பேபி உணர்றதுனால அசைவு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அப்படி குடிச்சு பாருங்கள், பேபி அசைவு வந்து கண்டிப்பாக தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேபி வந்து நம்ம ஹார்ட் பீட்டில் நல்லா ஃபீல் பண்ணோம். இப்போது அம்மாவான நம்ம உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீக்லேருந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் ஃபுட் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அடிக்கடி வந்து மயக்கம் அந்த மாதிரிலாம் வரும். அதனால் மயக்கம் அப்படின்னா அப்படியே மயக்கம் மட்டும் கீழே விழுகிறது இல்லை. இப்போ நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா சடனாக எந்திரிக்கும் போது ஒரு செகண்ட் வந்து அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஏன் அப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மந்தில் நமக்கு ரத்த அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் போன வீக்கும் இதே தான் சொல்லியிருப்பேன். போன வீக்கும் இதே மாதிரி மயக்கம் வரதான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டாக எடுத்து சாப்பிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் லைன் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். இது வரைக்கும் முடி வந்து அதிகமாக கொட்டினாலும் கூட இந்த மந்தில் வந்து நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். கொட்டுறது கம்மியாகும், அதிகமாக கொட்டாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்மோன் லெவல் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால நம்ம ஹேர் க்ரோத் ஆகிற மாதிரி நம்ம நெயிலும் நல்லா க்ரோத் ஆகும். இப்போ தான் நம்ம கட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் மறுபடியும் பார்த்தா நல்லா வளர்ந்துருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நிப்பிள்லாம் வந்து நல்லா பிளாக் கலரில் மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சமாக சாப்பிட தோணும். கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம 1 இட்லி 2 இட்லி தான் சாப்பிடுவோம், ஆனால் வந்து வயிறு ஃபுல்லாயிரும். அந்த டைமில் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்காதீங்க. அதுக்கு பதிலாக வந்து லிக்விட் ஐட்டமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆரஞ்சு ஜூஸு, அந்த மாதிரி மாதுளப்பழ ஜூஸு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் சுகர் மட்டும் போடாதீங்க. சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டு கொடுங்க. ஏன்னா சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ப்ரெக்னன்சி டைமில். அதனால தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த டைமில் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் பேபிக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இரும்பு சத்துலேருந்து எல்லா சத்துமே பேபிக்கு போய் அடையும். அதனால் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டா தான் உண்டு. அப்படிங்கனால சாப்பிட முடியல பாலாச்சும் குடிங்க. பால், ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சாச்சு உங்களுக்கு வந்து பேபிக்கு ஸ்ட்ரென்த் ஆகும், உங்களுக்கும் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஷன் வர மாதிரியே இருக்கும், ஆனால் வராது. நம்ம இப்போ தான் மோஷன் போயிட்டு வந்திருப்போம், ஆனால் மறுபடியும் நமக்கு மோஷன் வர மாதிரியே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது சாப்பிட்டா கூட நமக்கு மறுபடியும் வயிறு ஃபுல்லான மாதிரி தும்முன்னு அடைச்ச மாதிரி இருக்கும். மோஷன் வர மாதிரியே ஃபீல் ஆகும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து செக்கப் போகும்போது டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு மோஷன் வந்து வர மாதிரி இருக்குது ஆனால் வரல அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு டானிக் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக போகும். அடைச்ச மாதிரி இருக்காது, வயிறு உப்பி இருக்கிற மாதிரி இருக்காது.
இந்த வீக்கில் மோஸ்டான ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம். அது வந்து தப்பு இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வயிறெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும். ஸோ வயிற்றில் அழுத்தம் கொடுக்காமல் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய பேத்துக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும் ப்ரெக்னென்சி டைமில். ஸோ நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டு இருங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்து முடிச்சக்கப்புறமும் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம பேபிக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், மெயினாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லியெலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தோணுனா மட்டும் இருங்க, டெய்லியும் வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலிமா பார்த்திங்கன்னா தெரியும், ஹியூமன் ஷேப்பில் நல்லா பேபி வந்து வளர்ந்துருக்கும். கை கால் அசைகிறது எல்லாமே டாக்டர்ஸ் காட்டுவாங்க. அப்படி காட்டல டாக்டர் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் கேளுங்க, காட்டுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா அம்மாவுக்குமே ஆசை இருக்கும் நம்ம பேபி வயிற்றுக்குள்ளே அசையதை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸ்கேனில் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு காட்டல, அசைவு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்டு பாருங்கள், காட்டுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வாமிட்லாம் நமக்கு குறைஞ்சிருக்கும். அப்புறம் எல்லாம் சாப்பிடலாம் பழக ஆரம்பிச்சிருப்போம். நம்ம பிடிக்காதெல்லாம் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட பழகியிருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஏதாவது பிடிக்கலைன்னா கூட இந்த மந்த்லலாம் சாப்பிட்டு பாருங்கள். அந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் குறைஞ்சி உங்களுக்கு சாப்பிட வந்து அது தோணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லெக் பெயின் அந்த இடுப்பு வலி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து சுடுதண்ணி வெதுவெதுப்பாக வச்சு காலுக்கு இடுப்புக்கு நல்லா ஊற்றிப்படுங்க. அப்போ வந்து நைட் நல்லா தூக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா வலினால கொஞ்சம் புரண்டு படுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி சுடுதண்ணி ஊற்றலைன்னா தேங்காய் எண்ணெய் போதும். தேங்காய் எண்ணெயில் வந்து கால் மூட்டுக்கும் இடுப்புக்கும் கொஞ்சம் தேய்ச்சிட்டு படுங்க. அதே கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். இந்த வலி வந்து அதிகமாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தை வந்து நம்ம கருப்பையில் வந்து அழுத்தம் படுது. அதெல்லாம் வயிறு கொஞ்சம் பெருசாகிறதுனால இந்த 2 வலியும் வருது. இந்த 22nd வீக்கில் ப்ரெக்னென்சி லேடிஸ் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து நிறைந்த ஃபுட்ஸாக சாப்பிட்ணும். அப்புறம் விட்டமின் சி நிறைஞ்ச ஃபுட்ஸாக சாப்பிட்ணும். அப்புறம் மெக்னீசியம் நிறைஞ்ச ஃபுட்ஸாக சாப்பிட்ணும். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 22nd வீக்கில் நீங்கள் 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும் கண்டிப்பாக.